மாணவர்களே, இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பில் கூட்டம் 13 பற்றி நாங்கள் படித்த தியரிக்குரிய கேள்விகள் இங்கே காணப்படுகின்றன. எனவே பி குழுவில் கூட்டம் 13 ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். குரூப் 13 கூட்டம் 13க்குரிய கேள்விகளை நாங்கள் இங்கே செய்ய இருக்கின்றோம். அவை அந்த கேள்விகளை நாங்கள் இப்போது நாங்கள் செய்து கொள்வோம். அப்போ அவதானிங்கள், கேள்வியை பாருங்கள். உலோகம் எம் பி குழுவில் உள்ளது. இது புவியோட்டில் ஆகக்கூடிய இயற்கையுடைய மூலகங்களில் 3ஆவதாகும். எம்மானது வழியில் தாக்கமற்ற ஒரு மூலகமாக காணப்படுகின்றது. மூலகம் எம்மாக இனங்காண்க. இப்போ நாங்கள் தியரியில் படித்திருக்கிறோம் மாணவர்களே. எம் ஒரு இந்த மூலகம் எங்களுக்கு வழியுடன் தாக்கமற்ற மூலகமாக இருக்கின்றது. அப்போ எம் புவியோட்டில் 3ஆவது காணப்படும் மூலம். புவியோடு முதலாவது மூலகம் ஆக்சிஜன், 2வது மூலகம் சிலிக்கான், 3வது மூலகம் அலுமினியம். அதன் பிற்பாடுதான் இரும்பு எல்லாம் அங்கே காணப்படுகின்றது. புவி மேலோட்டில் காணப்படும் மூலகங்களில் ஆக்சிஜன் சிலிக்கனுக்கு அடுத்த மூலகம் இந்த அலுமினியம் ஆகும். இது ஒரு உலோகம். உலோகங்களில் கூடிய அளவு உள்ளது அலுமினியம். இந்த அலுமினியம் ஆகும். 3வது மூலகமாக புவியோட்டில் காணப்படுகின்றது. எனவே அந்த மூலகம் எம். இது தாக்கமில்லை. நீங்கள் அலுமினியத்தை வைத்தால் ஆக்சைடு படலம் உண்டாகி தொடர்ந்து எவ்வளவு காலம் வைத்தாலும் தாக்கம் நடக்காது. அலுமினியத்தின் மீது ஒரு ஆக்சைடு படலம் வன்மடலமாக படிவதே இந்த தாக்கமற்ற தன்மைக்கு காரணமாகும். Al2O3 வெண்படலம். ஆகவே அந்த மூலகத்தை இனங்காண்க. மூலகம் அலுமினியம். இது கூட்டம் 13 காணப்படுகின்ற போரோனுக்கு அடுத்த 3ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள ஒரு மூலகம்தான் இந்த அலுமினியம் 13. அவை மூலகத்தை இனங்காண்க. மூலகம் அலுமினியம். அவை இங்கே ஏற்படுகின்ற இந்த மூலகத்தை நாங்கள் இனங்காணும் போது அந்த மூலகம் எம் ஆக காணப்படுவது எம் அலுமினியம் ஆகும். அலுமினியம். அவை அதனுடைய குறியீடு Al. அலுமினியம் குறியீடு Al. எம்மின் தரநிலைக்குரிய இலத்திரநிலை அமைப்பு எழுதுக. எம் அணுவன் 13 உடைய ஒரு மூலகம். அதன் சக்தியின் நேர்வரிசை இலத்திரநிலை அமைப்பு தரநிலை அணுவன் 13. தரநிலை 1s2 2s2 2p6 3s2 3p1. ஆகவே இங்கே நீங்கள் பார்த்தால் இது தரநிலைக்குரிய இலத்திரநிலை அமைப்பு. இதை சுருக்கமான இலத்திரன் குறியீட்டினாலே நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் இவ்வளவு நியான் 3s2 3p1 3s2 3p1 விழுமிய வாயு. எனவே இந்த அலுமினியத்தின் 4ஆம் அயனாக்கட் சக்தி 3 இலத்திரனை அகற்றின பிறகு 4ஆம் அயனாக்கட் சக்தி ஆவர்த்தனத்திலேயே மிக உயர்வாக காணப்படும். 4ஆம் அயனாக்கட் சக்தி ஆவர்த்தனத்தில் மிக உயர்வானது. ஆகவே 3s2 3p1. அலுமினியம் தலைமை வலுவளவு 3, போரோன் தலைமை வலுவளவு 3. அவை மாறாத 3 எண்ணம் தலைமை வலுவளவை எடுக்கும். மாறாத +3 எண்ணம் ஒட்சியேற்ற எண்ணை காண்பிக்கும் ஒரு உலோகம் அலுமினியம் ஆகும். அவை அது அலுமினியம் உலோகமாகும். எம்மின் முதல் 4 அயனாக்கட் சக்தி மாற்றத்தை கீழுள்ள அச்சில் வரைவாக்குக. எம் அலுமினியம். அலுமினியம் கேஸ். ஆகவே Al + கேஸ் + E I1 முதலாம் அயனாக்கட் சக்தி. வாயிலையிலிருந்து வாயிலே ஒரு நீரையினை உருவாக்குவது முதலாம் அயனாக்கட் சக்தி.
Al plus gas, Al2 plus gas plus I2 இரண்டாம் அயனாக்கற் சக்தி. அவை எது இரண்டாம் அயனாக்கற் சக்தியில் எங்களுக்கு வந்து நிற்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், அதுக்கு பிறகு பாருங்கள், Al2 plus gas plus Al2 plus 3 plus gas plus இது I3, Al3 plus gas, Al4 plus gas plus I4. தொடரயனாக்கற் சக்தி பெருமானங்கள் உயர்ந்து செல்லும். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கவனியுங்கள், இந்த POE விகிதத்தை நாங்கள் பார்க்கும்போது P/E அலுமினியம் 13 புரோத்திரன் 13 இலத்திரன் உண்டு. 13 புரோத்திரனுக்கு 13 இலத்திரன் உண்டு. Al plus அங்கே 13 புரோத்திரன் 12 இலத்திரன் 1 பாயிண்ட் பாருங்கள் 0, அவை 10 100 பாருங்கள் 8. இது இரண்டாவதுக்குரிய PO வரை. தேர்ட் அடுத்த இலத்திரன் அகற்றும் போது P அதே 13 தான். E இப்போது 11, அதனுடைய பெருமானம் 1 பாயிண்ட். அடுத்த பெருமானத்தை பாருங்கள் 1, சரியோ பாருங்கள் அவை 1.1 கிட்ட வருவதை காணலாம். அடுத்த அப்போ பாருங்கள், இது Alக்குரியது, Al +க்குரியது, இது Al2 +க்குரியது. Al3 + அங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 13 10 1.3. பாருங்கள், அலுமினியம் Al +, Al2 +, Al3 + வரும்போது பயன்படு கருகேற்றம் அதிகரித்து செல்கின்றது. இலத்திரங்கள் மீதான கவர்ச்சி விசை அதிகரித்து செல்கின்றது. தொடரயனாக்கற் சக்தி பெருமானம் அதிகரித்து செல்லும். ஆகவே +2 + 3 + 4 வரும்போது பயன்படு கருகேற்றம் அதிகரிக்கின்றது. இலத்திரங்கள் மீதான கவர்ச்சி விசை அதிகரிக்கிற கூடிய சக்தியை கொடுத்து அகற்ற வேண்டியிருக்கும். தொடரயனாக்கற் சக்தி அதிகரித்து செல்கிறதை நாங்கள் காணலாம். தொடரயனாக்கற் சக்தி அதிகரித்து செல்லும். இந்த சந்தர்ப்பத்தில் கவனமாக பாருங்கள், அலுமினியம் இலத்திரன் நிலையமைப்பை நீங்கள் இதற்கு எழுதினால் பாருங்கள், ஒவ்வொரு இலத்திரன் நிலையமைப்பையும் நாங்கள் போடுகின்றோம். இது 3s2 3p1, இது 3s2, இது 3s1, இது அதாவது அந்த நியோன் வாயுவின் இலத்திரன் நிலையமைப்பை பெற்றிருக்கின்றது. அப்போ இங்கே இருந்து இங்கே வரும்போது ஒரு சரியான அயனாக்கற் சக்தி கூடி உபசக்தி மட்ட மாற்றம், நாலாவதுக்கு பிரதான சக்தி மட்ட மாற்றம், பெரிய ஒரு அயனாக்கற் சக்தி மாற்றம் இருப்பதை நீங்கள் காட்டலாம். பாருங்கள் 1 2 3 4. ஆகவே இது அகற்றப்படும் இலத்திரன் 1 2 3 4. பாருங்கள், முதலாவது மாற்றம் உபசக்தி மட்ட மாற்றம். ஒரு சிறிய ஒரு உயர்வு இந்த உபசக்தி மட்ட மாற்றத்திலே நீங்கள் காணலாம். உபசக்தி மட்ட மாற்றம் பாருங்கள் 1 to 2 ஒரு உயர்வை நாங்கள் காட்டலாம். உபசக்தி மட்டம் மாறுவதால் உயர்வு இருக்கும். 3s to 3p1 பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் அடுத்தது நியோன் வாயுவை பற்றிவிட்டது, அகற்றவே முடியாது.
பாரிய உயர்ச்சி இருக்கும். பாருங்கள், பாரிய. ஆகவே இந்த அயனாக்கர் சக்தி உயர்விற்கு காரணம் இது மாற்றம் இருப்பதை காணலாம். அப்போ இந்த மாற்றங்களை நாங்கள் இங்கே தெளிவுபட கூறுவோமாக இருந்தால், பாருங்கள், இந்த மாற்றங்களை நாங்கள் தெளிவுபட கூறுவோமாக இருந்தால் அது எந்த மாற்றத்துக்கு உட்படும் என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம். இங்கே பாருங்கள், இது ஒரு உபசக்தி மட்டம், இது இன்னொரு உபசக்தி மட்டம், இது பிரதான சக்தி மட்டம். அப்போ இது பிரதான சக்தி மட்டம் மாறுவதை காட்டுகிறது. பிரதான சக்தி மட்டம் மாறுவதை காட்டுகிறது. இது உபசக்தி மட்ட மாற்றம். உபசக்தி மட்ட மாற்றம். அப்போ பாருங்கள், அகற்றப்படும் இலத்திரங்கள் முதலாவதிலிருந்து இரண்டாவது சற்று கூடும், 2லிருந்து 3க்கு கூடி 4க்கு பெரிதாக கூடும். ஏனென்றால் பிரதான சக்தி மட்ட மாற்றம் இருக்கின்றது. எனவே இது காட்டுகின்றது இறுதியோட்டில் 3 இலத்திரங்களால் இருக்கின்றது 13ஆம் கூட்ட மூலகம். அதுதான் புவியோட்டில் உயர்ந்த அளவு காணப்படும் 3வது மூலகம் அலுமினியம். ஆகவே அதற்கான தொடர்புகளை நீங்கள் பார்த்தால் விளங்கும். ஆகவே அதை அவதானித்துக் கொள்ளுங்கள், வரைவாக்குக. அது பரிமாணம் இங்கே இருக்கின்றது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். எம்மினை வழியில் எரிக்கும் போது நடைபெறும் தாக்க சமன்பாடுகளை தருக. எம்மை வழியில் வைத்தால் மேற்பரப்பு மட்டும் ஆக்சைட்டாக மாறும். அதை அவதானியுங்கள். எம் வழியில் வைக்கப்படும் போது Al மேற்பரப்பு மட்டும் ஆக்சைட்டாக மாறும். இது ஒரு வன்படலம். ஆகவே தொடர்ந்து தாக்கம் அற்ற நிலையில் காணப்படும். வழியில் வைக்கப்படும் போது ஆக்சைட்டு படலம். அப்போ பாருங்கள், இது அலுமினியம் உலோகமாக இருந்தால் அந்த ஆக்சைட்டு படலம் இதன் மீது படிவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், ஆக்சைட்டு படலம் படியும். இதுதான் Al2O3. இது ஒரு வன்படலமாக படிவதனால் வழியில் தொடர்ந்து தாக்கம். ஆகவே அங்கே சொன்னது வழியில் தாக்கமற்ற ஒரு உலோகம்தான் இது. வழியில் தாக்கமில்லை, தாக்கமற்ற ஒரு உலோகமாக இது காணப்படும். தாக்கமற்ற உலோகம் Al2O3. வழியில் எந்த தாக்கமும் இல்லை, தாக்கமற்ற உலோகமாக இது காணப்படும். ஆனால் அலுமினியத்தை வழியில் எரித்தால், அலுமினியம் வழியில் எரிக்கப்படும் போது பாருங்கள், Al ஓட்சனுடன் சேர்ந்து Al2O3 தரும். பாருங்கள், இந்த தாக்கத்தில் ஓட்சனுடன் சேர்ந்து Al2O3 தருவதை நீங்கள் காணலாம். அதே நேரத்தில் இங்கு வெறும் வெப்பத்தின் காரணமாக நைதரசனின் மும்மைப்பிணைப்பு உடைக்கப்பட்டு Al என்னும் உருவாக்கப்படும். அலுமினியம் நைட்ரைட் எண் உருவாகும். ஆகிய 2 கூட்டு சேர்வை உருவாகும். ஆக்சைட்டு நைட்ரைட் 2ஐயும் உருவாக்கப்படும். நீர் சேர்த்தால் Al2O3 கரையாது. ஆனால் Aln வெப்பமேற்றும் போது கரைந்து NH3 வாயுவை தரும். தாக்க சமன்பாட்டை தருக. வழியில் எரியும் போது நடைபெறும் தாக்க சமன்பாட்டை தருக. HCl NaOH அடையும் தாக்கங்களுக்கு சமன்பாடு தருக. அலுமினியம் பி குழுவில் காணப்படும் ஒரு ஈரியல்பான உலோகம். ஈரியல்பு அமிலகாரங்களுடன் தாக்கமடையக்கூடிய இயல்பை ஈரியல்பு என்று சொல்வது. அலுமினியம் அமிலங்களுடனும் காரங்களுடனும் தாக்கமடையும். இப்போ அலுமினியம் ஐதரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் என்பவற்றுடன் தாக்கமடையக்கூடியது. ஐதார் நிலையில் ஐதரசனை வெளியேற்றும். இந்த தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், Al சக HCl AlCl3 + H2 உருவாக்கப்படும். Al சக HCl AlCl3 சக H2 உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம்.
AlCl3 சக H2. அப்போ AlCl3 சக H2 3/2 2ஆல் பெருக்கும் போது உங்களுக்கு இந்த தாக்கம் இங்கே காணப்படுவதை நீங்கள் காணலாம். பாருங்கள் 2 6 3 ஐதரசன். அலுமினியம் ஐதான H அமிலங்களில் ஐதரசனை விடுவிக்கும். அவை அலுமினியம் NaOH உடனும் ஐதரசனை விடுவிக்கும். அலுமினியம் சக NaOH, சோடியம் அலுமினேட் NaAlO2 சக ஐதரசனை தரக்கூடிய ஒரு உலோகம். NaAlO2 அப்ப நீர் இதற்கு தேவை. அப்போ O2 நீர் 3/2 3/2 அவை நாங்கள் 2ஆல் பெருக்கும் போது இந்த விடையை நாங்கள் பெறலாம். அவை Al2O3. அப்போ பாருங்கள் Al2O3 சக 6 ஐதரசன் 2 2 4 2 6 ஐதரசன் அவை விடையை பெறலாம். அப்போ அலுமினியம் ஈரியல்பு அமிலங்களிலும் கரைந்து உப்புக்களை தரும், காரங்களுடன் சேர்ந்து உப்புக்களை தரும். இது விசேட தன்மை என்னென்னு சொன்னால் அலுமினியம் உலோகம் ஈரியல்பு, அதன் ஒக்சைட்டு ஈரியல்பு, அதன் ஐதரோக்சைட்டு ஈரியல்பு. அப்போ அலுமினியம் உலோகம் ஈரியல்பு உடையது, அதிலிருந்து வரும் ஒக்சைட்டு ஈரியல்புடையது, அதன் ஐதரோக்சைட்டும் ஈரியல்புடையது. அப்போ உலோகம் ஈரியல்பு, ஒக்சைட்டு ஈரியல்பு, ஐதரோக்சைட்டு ஈரியல்பு. அப்போ ஈரியல்பு நடந்த எல்லாமே அமிலகாரங்களில் கரைந்து உப்புக்களை தரக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அமில காரங்களில் கரையக்கூடியது, அமில காரங்களில் கரைந்து இந்த உப்புக்களை தரும், அவை ஈரியல்பு நடத்தை உடையது. அமிலத்திலும் காரத்திலும் கரையும், அமிலத்திலும் காரத்திலும் கரையும், அமிலத்திலும் காரத்திலும் கரையும். நீரில் கரையாது, நீரில் கரையாது, நீரில் கரையாது. சரியோ? அவை வெப்பத்துக்கு பிரியடையாது, வெப்பத்துக்கு பிரியடையும். அவை இது வெப்பமேற்றும் போது பிரியடைந்து மாறுவதை காணும். உடனடையின் தாக்கங்களுக்கு சமன்பாடு தருக. சமன்பாட்டை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் பாருங்கள். எம்மின் ஆக்சைடு ஈரியல் நடத்தை உடையது என்பதை காட்ட சமன்பாடு தருக. எம்மின் ஆக்சைடு ஈரியல்பு நடத்தை உடையது, அமிலகாரங்களில் கரையக்கூடியது. அவை எம்மின் ஆக்சைடு Al2O3. இது அமிலங்களிலும் காரங்களிலும் கரைவதற்கு நாங்கள் சமன்பாட்டை எழுதணும். HCl உப்பும் நீரும் உருவாகும். AlCl3 சக நீர். உப்பும் நீரும் உருவாக்கப்படும், உப்பும் நீரும் உருவாக்கப்படும். அப்ப 2 அவை 3 நீர். பாருங்கள் 3O 6 அவை 6 HCl போட்டால் சரி. இது அமிலம். அப்ப இந்த தாக்கத்தில் HCl அமிலம் Al2O3 மூலம், அது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் எல்லாத்திலுமே கரையக்கூடிய ஆக்சைடு தான் இது. Al2O3 பாருங்கள், HNO3 AlNO3 thrice சக H2O அமிலகாரங்களில் கரையக்கூடியது. அவை 2 அமிலம். அவை இங்கு பாருங்கள் 6 3 நீர். இது அமிலம், அவை மூலம். கனவேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அலுமினியத்தை Al2O3 வெண்படலம், அதை நைட்ரிக் அமிலம் கரைக்காது. அப்போ இறுக்கமாக பற்றி பிடித்தால்
அது கரைப்பதில்லை உலோகத்திலிருந்து. ஆனால் சும்மா நாங்கள் அலுமினியம் ஆக்சைடை போட்டால் அது கரைந்துவிடும். ஆகவே ஈரியல்பான நடத்தை உடையதை நாங்கள் காட்டுகின்றோம். எனவே பாருங்கள், Al2O3 இவ்வகையானதாகும். சல்பூரிக் அமிலத்தில் போட்டாலும் இதே மாதிரி அது கரைப்பதை காணலாம். Al2O3 சக H2SO4, Al2SO4 thrice, சக H2O. பாருங்கள், Al2SO4 thrice. அவை இங்கே நாங்கள் போட்டால் 3H2O. அவை அமிலம், ஆகவே மூலம். பாருங்கள், Al2O3 அமிலங்களிலும் மூலங்களிலும் கரைந்து உப்புக்களை தரக்கூடியது. அவை மூல தாக்கத்தை நாங்கள் இதற்கு எழுதுவோமாக இருந்தால் பாருங்கள், அமில மூலங்களில் கரைந்து உப்புக்களை தரக்கூடிய மூலத்தாக்கத்தை எழுதுவோம். ஆகவே இதற்குரிய மூலத்தாக்கத்தை பாருங்கள். Al2O3 சக NaOH, சோடியம் அலுமினேட் சக நீர். 2 சக வாட். இது மூலம், ஆகவே அமிலம். அமில மூலமாக தொழிற்படக்கூடியது, அமில மூலமாக தொழிற்படக்கூடியது. பேரியம் ஹைட்ராக்சைடு போட்டாலும் BaAlO2 ட்வைஸ் சக நீர். அப்போ பாருங்கள், எதில் போட்டாலும் அதை கரைக்கலாம். Al2O3 பேரியம் ஹைட்ராக்சைடு BaAlO2 ட்வைஸ் சக நீர் உருவாவதை நாங்கள் காணலாம். BaAlO2 ட்வைஸ், BaAlO2 ட்வைஸ் ஆகவே உருவாவது 5. அவை இங்கே நீங்கள் பார்த்தால் 5. அவை கரைந்து உப்புக்களை தரும். ஈரியல்பு நடத்தை உடையது. அவை இந்த ஈரியல்பு நடத்தைக்கூடிய அம்சத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவை ஈரியல்பு நடத்தை உடையதாக இருப்பதை நாங்கள் காட்டலாம். அப்போ இந்த கேள்வி ஈரியல்பு நடத்தை உடையது, எம்மின் ஆக்சைட்டு ஈரியல்பு நடத்தை உடையதை காட்டுதை சமன்பாடு தருக. அவை சமன்பாடு ஈரியல்பு நடத்தை. நீர்க்கரசலில் எம் உருவாக்கும் உறுதியான அயனிக்ஸின் சூத்திரத்தை தருக. நீர்க்கரசல் Al3+, எம் உருவாக்கும் உறுதியான அயன், இதுதான் அந்த உறுதியான அயன். ஆகவே பாருங்கள், Al3+ தான் உறுதியான அயன். நீர்க்கரசல் என்றால் அது நீருடன் இணைந்த நிலையில் காணப்படும். 6 times 3+. அவை அலுமினியத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், அந்த அலுமினியத்தில் இருந்து இது Al3+ ஆக இருந்தால் நீர் மூலக்கூறுகள் அதில் ஈதல் பிணைப்பை இணைத்திருக்கும். OHH, 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 OHH. எண்முகி வடிவ அமைப்பு, 6 நீர் மூலக்கூறு சூழ்ந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதனுடைய பேரை நீங்கள் அவதானித்தாலும் பாருங்கள், இதுக்குரிய பேரை பார்த்தால் ஹெக்ஸா அக்வா, ஹெக்ஸா அக்வா அலுமினியம்.
3 போடுறதில்லை என்றால் மாறாத ஒட்சியேட்டன். அலுமினியம் 3 அலுமினியம் ஸ்பேஸ் விட்டு அயன். ஹெக்ஸா அக்வா அலுமினியம் அயன் 3 போடுறதில்லை ஹெக்ஸா அக்வா அலுமினியம் அயன். ஆகவே இது நீர்க்கரசலில் காணப்படுகின்ற கோலம். ஆகவே IUPAC பேரை தருக. ஹெக்ஸா அக்வா அலுமினியம் அயன். இடைவெளி விட வேண்டும். அலுமினியத்துக்கும் அயனுக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஒன்று இருக்க வேண்டும். பாருங்கள், இடைவெளி இருக்க வேண்டும். இடைவெளி இருந்தால்தான் அது சரியானது. ஹெக்ஸா இதில் ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாது. அங்கே தான் இடைவெளி இருக்கணும். 3 போடக்கூடாது. மாறாத ஒட்சியேட்டர் ஹெக்ஸா அலுமினியம் அயன் அதற்குரிய சரியான பேராக அமையும். ஆகவே அடுத்தது எக்ஸின் நீர்க்கரசலேன் சற்று அமிலத்தன்மையானது. Al3+ நீர்க்கரசல் ஏன் அமிலத்தன்மையானது? அப்போ நாங்கள் பார்ப்போம். Al3+ நீர்க்கரசல் என்னத்துக்கு அமிலத்தன்மை, என்ன காரணம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சிறிய பருமன் ஏற்றம் கூடியதாக இருந்தால் நீரினால் நீர்ப்போப்புக்குள்ளாக்கப்படும். ஆகவே சிறிய பருமன் ஏற்றம் கூடியதாக இருக்கும்போது நீரினால் நீர்ப்போப்புக்குள்ளாக்கப்படும். AlH2O 6 times 3+ H2OL இது நீரினால் நீர்ப்போப்புக்குள்ளாக்கப்படுவதை நாங்கள் காட்டலாம். Al பாருங்கள், இந்த ஒரு நீர் H+ கொடுக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த அக்வா ஹைட்ரோக்சி H2O5 OH. அப்போ இந்த தாக்கத்தின் விளைவில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் பண்ணபடியால் 2+ ப்ளஸ் அங்கே H3O+. பாருங்கள், சிறிய பருமன் ஏற்றங்கூடிய அயன் அலுமினியம் அயன் நீர்க்கரசலில் சமநிலையடைந்து H3O+ விடுவிக்கும். ஆகவேதான் சற்று அமிலத்தன்மையானது. அலுமினியம் நீர்க்கரசல் சற்று அமிலத்தன்மையாக இருப்பதை காணலாம். சற்று அமிலத்தன்மையானது, அமிலத்தன்மை இது. இவ்வாறே அலுமினியம் நீர்க்கரசல் அமிலத்தன்மை போல குரோமியம் H2O 6 times நீர்க்கரசலில் அமிலத்தன்மையானது. FeH2O 6 times நீர்க்கரசலில் அமிலத்தன்மையானது. இதே போலத்தான் பாருங்கள், FeH2O 6 times 3+ அதே மாதிரி அமிலத்தன்மையானது. FeH2O5 OH2+ plus H3O+. Cr3+ இதே மாதிரி CrH2O 6 times 3+ plus H2O இதே மாதிரி அமிலத்தன்மையாக இருப்பது உங்களுக்கு தெரியும். CrH2O5 OH2+ plus H3O+ அமிலத்தன்மையானது. Fe3+, Cr3+, Al3+ நீர்க்கரசலில் சற்று அமிலத்தன்மை உடையதாக இருப்பதை நாங்கள் ஏன் அமிலத்தன்மையானது விளக்கத்தை பார்த்தால் தெரியும். அடுத்தது, எக்ஸின் நீர்க்கரசலுக்கு NaOH துளியாக சேர்க்கப்படும் போது அவதானங்களையும் தாக்க சமன்பாடுகளையும் தருக. எக்ஸின் நீர்க்கரசலுக்கு NaOHஐ நாங்கள் துளியாக சேர்க்க போகின்றோம். அப்போ எக்ஸின் நீர்க்கரசல் பாருங்கள், Al3+, NaOH கரைசலை துளியாக சேர்த்தல். முதலில்
AlOH thrice வெண்வீழ்வடிவு ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவை தரும். ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவை தரும். இது ஈரியல்பு நடத்தை உடையது. அவை தொடர்ந்து மிகையான NaOH சேர்க்கும் போது அந்த வீழ்வடிவு கரையும். ஈரியல்பு நடத்தையால் மேலதிகமான NaOHல் கரையும். ஆகவே AlOH thrice plus NaOH மிகை எக்ஸஸ் மிகை கரைந்து NaAlOH 4 times சிக்கல் அயனை உருவாக்கும். நீரில் கரையக்கூடியது. அப்போ அவதானம் துளி துளியாக சேர்க்கும் போது முதலில் ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவை தரும். இவ்வீழ்வடிவு மிகையான NaOHல் கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். சோடியம் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட். அப்போ பாருங்கள், சோடியம் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட் எனப்படுகின்ற கரையக்கூடிய ஒரு சேர்வை உருவாக்கப்படுவதை காணலாம். சோடியம் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட் என்கின்ற சேர்வை வருவதை காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இது ஒரு மீளும் தாக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம். AlOH thrice plus OH minus இந்த பக்கம் உருவாக்கும் AlOH 4 times மைனஸ் என்கின்ற இந்த சிக்கல் அயன் உருவாகும். டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட் அயன். இது சோடியம் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட். இது ஒரு அயன், டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினேட் அயன். இது ஒரு மீளும் தாக்கம். கவனியுங்கோ, இது ஒரு மீளும் தாக்கம். இந்த நிறமற்ற சிக்கல் அயன் கரைசலுக்கு துளி துளியாக HCl அமிலம் சேர்க்கும் போது, நிறமற்ற சிக்கல் அயன் கரைசலுக்கு துளி துளியாக HCl அமிலம் சேர்க்கும் போது மீண்டும் ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு வரும். காரணம் இங்கே பாருங்க, இது ஒரு சமநிலை தாக்கம். நாங்கள் போடுகின்ற HCl இவரை அகற்றும், இவரை நீராக அகற்றும். சமநிலையில் OH மைனஸ் செறிவு குறையும். எனவே இந்த தாக்கம் பின் திரும்பும். AlOH thrice ஜெலட்டின் வீழ்வடிவாக வரும். இப்போ மாணவர்களை இதை அவதானிக்கணும். AlOH thriceக்கு துளி துளியாக, Al3+க்கு துளி துளியாக NaOH சேர்க்கும் போது ஜெலட்டினஸ் வெள்ளை வீழ்வடிவு வரும். தொடர்ந்து சேர்த்தால் வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். அந்த நிறமற்ற கரைசலுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை துளி துளியாக நாங்கள் சேர்த்தால் ஜெலட்டினஸ் வீழ்வடிவு வரும். மிகையான HCl சேர்த்தால் இது கரைய தொடங்கிவிடும். இது திரும்ப உருவாகி HClல் மீண்டும் கரைவதை காணலாம். பாருங்கள், அப்போ கரையும் இவற்றுக்கு இடையில் சமநிலை. NaOH வெள்ள வீழ்வடிவு மிகையில் கரையும். அந்த கரைசலுக்கு HCl துளி துளியாக சேர்த்த வீழ்வடிவு வரும். தொடர்ந்து HCl சேர்க்க கரையும். ஆகவே அவை கவனமாக பாருங்கள். இதை Al3+ என்று எழுதலாம். AlH2O 6 times 3+க்கும் இதே மாதிரி நீங்கள் எழுதலாம். ஒரே விடைதான் உங்களுக்கு வருவதை நீங்கள் காணலாம். இதற்கு பதிலாக AlH2O 6 times 3+ போட்டும் நீங்கள் எழுதலாம். NaOH போட்டால் AlOH thrice அவ்வளவு நீரையும் அங்கே அகற்றிவிட்டால் சரி. அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அவை இந்த மாற்றத்தை பாருங்கள். தொடர்ந்து எம்மின் குளோரைட்டு A சூத்திரம் யாது? M அலுமினியம் குளோரினில் எரிந்தால், ஆகவே இது அலுமினியம் M குளோரின் AlCl3 அதனது சூத்திரம்.
அலுமினியம் குளோரைட்டு அதனது சூத்திரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், அப்போ எம்மின் குளோரைட்டின் சூத்திரம் யாது? AlCl3. அப்போ எம்மின் குளோரைட்டின் சூத்திரம் யாதுன்னு சொன்னால் அது AlCl3. Cl3 அதுதான் நாம் A. இது இலத்திரன் பற்றாக்குறைய சேர்வை என ஏன் அழைக்கப்படுகின்றது? பாருங்கள், அப்போ இதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த AlCl3 AlCl இந்த அலுமினியத்தை சூழ உள்ள வலுவள ஓட்டில் 6 இலத்திரன் காணப்படும். எனவே எண்ம விதியை பூர்த்தியாக்காது அங்கே இன்னும் இலத்திரனுக்கான பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவேதான் இந்த சேர்வை இலத்திரன் போதாத சேர்வை, இலத்திரன் பற்றாக்குறையான ஒரு சேர்வை. எனவே இப்படிப்பட்ட சேர்வுகள் லூயின் அமிலமாக தொழிற்படும். AlCl3, AlBr3, AlI3 இவை லூயின் அமிலமாக தொழிற்படும். லூயின் அமிலம் என்றால் என்ன? தனிச்சோடு இலத்திரனை ஏற்கக்கூடிய இயல்பு இருந்தால் லூயின் அமிலம். இந்த AlCl3 எங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு ஊக்கியாக லூயின் அமிலமாக பயன்படுத்தப்பட்டு இலத்திரன் நாடிகளை உண்டாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அவையில் இது ஒரு இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வை, இலத்திரன் போதாத ஒரு சேர்வை. எனவே இந்த AlCl3 மூலக்கூறுகள் நெருங்கும் போது, அதாவது ஆவி நிலையில் நெருங்கும் போது டைமர் Al2Cl6ஐ உருவாக்கும். இந்த மூலக்கூறுகள் ஆவி நிலையில் நெருங்கும் போது Al2Cl6ஐ உருவாக்குவது உங்களுக்கு தெரியும். ஆவி நிலையில் Al2Cl6 உருவாக்கப்படும். Cl ஈதர் பிணைப்புகள் மூலம் டைமர் Al2Cl6 ஆக அது வருவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், அவை Al2Cl6 இலத்திரன் போதாத சேர்வை. எனவே இவ்வகையான சேர்வுகளை நீங்கள் லூயின் அமிலமாக தொழிற்பட்டு விளைவுகள் உருவாக்குவதை நாங்கள் காணலாம். விளைவுகள் உருவாக்கப்படும். அமோனியாவுடன் உருவாக்கும் சேர்வையின் பிணைப்புகளை காட்டும் வரைபடத்தை வரைக. அமோனியா A இப்போ நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலத்திரன் பற்றாக்குறை உடைய ஒரு சேர்வை AlCl. அமோனியா அது NH3 இதான் அமோனியா, அது NH3 NHH. அமோனியா நைதரசன் sp3 கலப்பாக்கம், முக்கோண கூம்பக வடிவம், தனிச்சோடு இலத்திரனை கொண்டிருக்கும். இந்த HN பிணைப்பினால் பிணைப்பு இலத்திரங்கள் நைதரசனின் பக்கம் நாடுவதால் இலத்திரனை வழங்கும் தன்மை அதிகரிக்கும். லூயின் மூலமாக தொழிற்படும். AlCl3 இலத்திரன் பற்றாக்குறையோடு சேர்வை, அது லூயின் அமிலமாக தொழிற்படும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஈதல் பிணைப்பு வழங்கப்படும். ஈதல் பிணைப்பை வழங்குவதன் மூலம் இங்கு NH3 பாருங்கள், NH3 AlCl3 என்னும் ஒரு சிக்கல் சேர்வை உருவாக்கப்படும். NH3 AlCl3 என்னும் ஒரு சிக்கல் சேர்வையை தோற்றுவிக்கும். சிக்கல் சேர்வை ஒன்று தோற்றுவிக்கப்படும். எனவே ஈதல் பிணைப்பு பிளஸ் மைனஸாக எழுதப்படும். NH3 பிளஸ் AlCl3 மைனஸ் பிளஸ் மைனஸாக எழுதப்படும். அப்போ இங்கே கட்டமைப்பை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அமோனியா
அமோனியாவுக்குரிய கட்டமைப்பு NH3 பாருங்கள். NH3 இதன் பிணைப்பு உருவாக்கப்படும் பாருங்கள். அதுக்கு பிறகு AlCl3 இது பிளஸ் இது மைனஸ். ஆகவே AlCl3 உருவாக்கப்படுவது ஒரு சிக்கல் சேர்வை தோன்றும். இங்கு நைட்ரஜனை சுற்றி எங்களுக்கு நான்முகி வடிவ அமைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். நைட்ரஜனை சுற்றிய அமைப்பு ஒரு நான்முகி வடிவ அமைப்பு இங்கு பெற்றுக்கொள்ளப்படுவதை நீங்கள் காட்டலாம். பாருங்கள், ஒரு நான்முகி வடிவ அமைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி அலுமினியத்தையும் சுற்றி நான்முகி வடிவ அமைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொன்றும் விழுமிய வாயுவாக மாற்றப்படும். அவை இந்த சிக்கல் சேர்வை உருவாக்கப்படுவதை நாங்கள் காட்டலாம். அப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி. எம்மினை NaNO3 NaOH கரிசல்களுடன் வெப்பமேற்றும் போது நடைபெறும் தாக்க சமன்பாட்டை தருக. எம் அலுமினியம் NaNO3 NaOH வெப்பமேற்றும் போது நடைபெறும் தாக்க சமன்பாடு. நைட்ரேட் அயனை பரிசோதிப்பதற்கு நைட்ரேட் அயன் இந்த தேவதாப் கலப்புலோகம் பயன்படுத்தப்படும். இந்த தேவதாப் கலப்புலோகம் அலுமினியம், நாகம், செம்பு என்பவற்றை கொண்டது. நைட்ரேட் அயன் சோதனைக்கு நாங்கள் இந்த தேவதாப் கலப்புலோகத்தை பயன்படுத்துகிறது. நைட்ரேட் அயன் அலுமினியம் தோல் NaOH வெப்பமேற்றும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும். நைட்ரேட் அயன் நாகத்தூள் NaOH வெப்பமேற்றும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும். இது நைட்ரேட் அயனை இனங்காணும் சோதனையாகும். பாருங்கள், அப்போ NaNO3 NaOH இந்த தாக்கத்தை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், NO3 மைனஸ் சக NaOH சக அலுமினியம் வெப்பமேற்றுதல். பாருங்கள், AlO2 மைனஸ் சக அமோனியா உருவாக்கப்படும். நைட்ரேட் அயனுக்கான சோதனைகளில் ஒன்று இது. இதை போட்டு இந்த அமோனியா எடுத்து ஏராளமான கணக்குகள் வருகின்றது. ஆகவே நைட்ரேட் அயன் உருவாக்கப்படும் சோதனை இது. NO3 மைனஸ் OH அலுமினியம் AlO2 மைனஸ் சக அமோனியா உருவாக்கப்படும். இந்த தாக்கம் பேலன்ஸ் பண்ணுவது மிக கடினம். எனவே இந்த தாக்கத்தை பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் போனால்தான் இதில் வருகின்ற கணக்குகளை தாக்கத்தை விரைவாக சமப்படுத்தி செய்யலாம். அப்படி இல்லாட்ட தாக்கம் சமப்படுத்த உங்களுக்கு ஏராளமான நேரம் எடுப்பதை நீங்கள் காணலாம். இது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறையில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொள்வோம். பாருங்கள், இது +5 அமோனியா -3 8 இலத்திரன் ஏற்கப்படும். அலுமினியம் 0 AlO3 +3 3 இலத்திரனை அது இழக்கின்றது. 8 3 ஆகவே இதனை 3ஆலும் இதனை 8ஆலும் பெருக்க போகின்றோம். 8 அலுமினியம் 8 AlO2 மைனஸ் 3 NO3 மைனஸ் 3 அமோனியா. கவனமாக பாருங்கள் மாணவர்களே, மொத்தமாக 8 மைனஸ் இருக்கின்றது. இங்கே 5 மைனஸ் தேவையாக இருக்கின்றது. ஆகவே 5. அப்போ இந்த தாக்கம் மிக நிச்சயமாக பேலன்ஸ் பண்ணப்பட வேண்டும். ஆகவே பேலன்ஸ் பண்ணுவதற்காகத்தான் நான் இதை எழுதி காட்டுகின்றேன். அல்லது சவுண்ட்பாட்டு எழுதி போட்டு போகலாம். பேலன்ஸ் பண்ணுற முறைகள் தெரிந்திருக்கணும். இப்போது நாங்கள் ஐதர்சனை பார்த்தால் 9 ஐதர்சன் இருக்கின்றது. ஆனால் உங்களிடம் 5 தான் இருக்கின்றது. 4 ஐதர்சன் வேணும். எனவே ஐதர்சனை கொடுத்து அந்த ஊடகத்தில் நீர் தான். அவை சக நீர்.
அப்போ பாருங்கள் எங்களுக்கு 5 என்றால் அங்கே மொத்தம் 9, அவை 4 ஐதரசன். அவை இது பேலன்ஸ் பண்ணப்பட்ட சமன்பாடாக இருப்பதை காணலாம். 4 ஐதரசன் என்று சொன்னால் நீங்கள் 2 நீர் போட்டால் காணும். அதற்கு 4 ஐதரசனை பெற்றுக்கொள்வதற்கு 2 நீர் போட்டால் சரி. பாருங்கள், ஆகவே இந்த தாக்கத்தை நீங்கள் எழுதும்போது பாருங்கள் 2 நீர். இனி இதற்கு பதிலாக NaOHும் இதற்கு பதிலாக NaNO3யும் போட்டால் NaAlO2 பெறப்படும். ஆகவே பாருங்கள் 3 NaNO3, 5 NaOH, 8 அலுமினியம், 2 நீர், 8 NaAlO2, 3 அமோனியா. அமோனியா வாயுவின் மனம் பெறப்படும். இந்த நைட்ரேட்டுக்கு பதிலாக NaNO2ஐயும் NaOHையும் அலுமினியத்துடன் போட்டு வெப்பமேற்றினாலும் அமோனியா வரும். அவை இந்த பெர்சோனத்துக்கு நாகத்தை பயன்படுத்தினாலும் அதே அமோனியா வரும். அவை கவனமாக பாருங்கள், விளைவுகள் இவ்வாறு உங்களுக்கு உருவாக்கப்படும். மூலகம் எம்மின் பயன்பாடு 3 தருக. எம் அலுமினியம் சிறந்த மின்கடத்தி, மின் கடத்திகளாக, மின் கம்பிகளாக பயன்படுத்தப்படும். அலுமினியம் லேசான உலோகம், ஆகாய விமானம் கட்டும் மெக்னீசியம் உலோகமாக பயன்படுத்தப்படும். Mg 10%, Al 90%. சமையற்பாத்திரங்களாக, அதாவது இந்த அலுமினியம் பயன்படுத்தப்படுகின்றது. அலுமினிய பூச்சுக்களாக பயன்படுத்தப்படுகின்றது. அவை அலுமினியம், அதாவது டாஃபீஸ், கேண்டோஸ் போன்றவற்றின் சுற்றிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியான உபயோகம் அலுமினியத்துக்கு நிரம்ப உண்டு. அவை பயன்பாடுகளை தருக. எம் அயன் பெர்சோன ரீதியாக எவ்வாறு உறுதியாக்கப்படும்? எம்மின் அயன் பெர்சோன ரீதியாக எவ்வாறு உருவாக்கப்படும்? கவனமாக பாருங்கள். எம்மின் அயனை பெர்சோன ரீதியாக உருவாக்குவது. எம் அயன் கொண்ட கரைசலுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது வெள்ளை ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்வடிவு வரும். இது மிக அமோனியாவில் கரையாது. எம் அயன் கரைசலுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது வெள்ளை ஜெலட்டின் வீழ்வடிவு வரும். மிக அமோனியாவில் கரையாத வெள்ளை வீழ்வடிவு இந்த Al3+ ஆகும். பாருங்கள், தாக்கத்தை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் Al3+ அமோனியா கரைசலை நாங்கள் சேர்த்தல். AlOH மிக அமோனியாவில் கரையாத வெள்ளை வீழ்வடிவு உருவாகும். வெண் வீழ்வடிவு. AlOH சக 6 நீர் சக 3 NH4+, 3 NH4+ உருவாகும். ஆகவே 3 NH4+ உருவாகும். வெள்ள வீழ்வடிவு தோன்றும். அப்போ பாருங்கள், அமோனியா கரைசல் சேர்க்கும் போது இந்த வெள்ள வீழ்வடிவு தோன்றும். இந்த எம்மின் அயன் கரைசலுக்கு NaOH துளி துளியாக சேர்க்க வெள்ள வீழ்வடிவு வரும். மிகையாக சேர்க்க வெள்ள வீழ்வடிவு கரையும். மீண்டும் HCl துளி துளியாக சேர்க்க வெள்ள வீழ்வடிவு வரும். மிகையாக சேர்க்க கரையும். ஆகவே Al3+க்குரிய சொல். இங்கே பெறப்பட்ட இந்த அலுமினியம் ஹைட்ரோக்சைட்டை சார்கோல் பிளாக் டெஸ்ட் ஒரு கார்பன் கட்டியில் வைத்து பென்சன் சுவாலையில் ஊதுருத்தி மூலம் வெப்பமேற்றது. அதாவது கார்பன் கட்டியில் பெறப்பட்ட வீழ்வடிவை வைத்து ஊதுருத்தி மூலம் வெப்பமேற்றது. சிறிய காற்றூதி மூலம் அந்த ஸ்பாட்டில் விழும் வரையும் வெப்பமேற்றது. பாருங்கள், இதுதான் இந்த கார்பன் கட்டி. இதுக்குள்ள எம்மின் ஆக்சைட்டை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த எம்மின்
ஆக்சைட்டை இந்த ஊதுருத்தியில் வைத்து நாங்கள் வெப்பமேற்ற போகணும். இதுக்குள்ள எம்மின் ஆக்சைட்டை வைத்து பென்சன் சுவாலை மூலம் நாங்கள் ஒரு குழாயை பயன்படுத்தி ஊதி இதை வெப்பமேற்றுகின்றோம். ஊதி இதில் வெளுத்து வெப்பமேற்றுகின்றோம். நாங்கள் வெப்பமேற்றியதன் பிற்பாடு அதை வெளியில் எடுத்து கோபால்ட் நைட்ரேட் CONO3 ட்வைஸ் சேர்த்து மீண்டும் வெப்பமேற்றுதல். கோபால்ட் நைட்ரேட் சேர்த்து CONO2 ட்வைஸ் கோபால்ட் நைட்ரேட் சேர்த்து இப்படி வெப்பமேற்றும் போது நீல நிற திண்மம் பெறப்படும். நீல நிற திண்மம் பெறப்பட்டால் அது அலுமினியம் என உறுதி செய்யப்படும். நீல திண்மம், நீலம், ப்ளூ. இதற்கு காரணம் Al2O3யும் .COOவும் இந்த நீல நிறத்துக்கு காரணமாகும். அவை நீல நிற திண்மம் அலுமினியம். இந்த சார்கோல் பிளாக் டெஸ்ட்டை நாகத்துக்கு செய்தால் பச்சை நிற திண்மம். இந்த சார்கோல் பிளாக் டெஸ்ட்டை நாங்கள் மெக்னீசியத்துக்கு சேர்த்தால் மென்சுவப்பு நிறம். அவை நாகம் பச்சை நிறம், மெக்னீசியம் மென்சுவப்பு நிறம், அலுமினியம் நீல நிறம். அவை இந்த பரிசோதனை உறுதி செய்யப்பட்ட ஒரு பரிசோதனையாக இங்கே எங்களுக்கு காணப்படுகின்றது. அவை அதை அவதானியுங்கள். சரியோ பாருங்கள். எம்மின் இயற்கை தாது ஒன்று தருக. இயற்கையாக எம் தாது. எம் புவியோட்டில் கூடுதல் மூன்றாவதாக காணப்படும் ஒரு மூலகம். எம்மின் இயற்கை தாது எங்களுக்கு புவியோட்டில் இருக்கின்ற காணப்படுகின்ற தாது பாக்சைட். Al2O3.2H2O. பாக்சைட். பாக்சைட் எனப்படும் ஒரு தாதுல இது காணப்படும். பாக்சைட் அதிக அளவு பாக்சைட் தாதுல அலுமினியமாக இது காணப்படுகிறது. பாக்சைட். பாக்சைட் எனப்படும் ஒரு தாதுல இது இருக்கின்றது. சரியோ? இதை தவிர Na3Al(F6) கிரியோலைட் லைட் எனப்படும் தாதிலும் கிரியோலைட் Na3Al(F6) ஆகவே அது NaF.Al(F3) காணப்படும். கிரியோலைட் எனப்படும் தாதுல அலுமினியம் காணப்படும். பாருங்கள், அலுமினியம் நிரம்ப இயற்கை தாதுக்கள் புவியோட்டிலே கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த தாது பாக்சைட். அது ஒக்சைட்டாக கன இடங்களில் இருக்கின்றது. ஆகவே இந்த கிரியோலைட் எனப்படும் தாதிலும் காணப்படுகின்றது. இப்படியான தாதுக்களில் இது காணப்படுவதை நீங்கள் காணலாம். அவை தாது ஒன்று தருக. இப்படியான ஏராளமான தாதுக்கள் அலுமினியத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். சரியோ? ரைட். பாருங்க. அடுத்தது எம்மின் ஹைட்ரோக்சைட்டு ஈரியல்பு நடத்தை உடையது என்பதை காட்ட சமன்பாடுகள் தருக. எம்மின் ஹைட்ரோக்சைட்டு ஈரியல்பு நடத்தை உடையது என்பதை காட்ட சமன்பாடு தருக. பாருங்கள், எம்மின் ஹைட்ரோக்சைட்டு ஈரியல்பு நடத்தை உடையது என்பதை காட்டுவோம். எம் அலுமினியம் ஹைட்ரோக்சைட். இது ஈரியல்பு நடத்தை என்பதை காட்டும். அமிலகாரங்களில் கரையக்கூடியது. அமிலங்களிலும் காரங்களிலும் இந்த கரையக்கூடிய இயல்பை நாங்கள் ஈரியல்பு நடத்தி என்று சொல்லுகின்றோம். இந்த அலுமினியம் ஹைட்ரோக்சைட்டு அமிலகாரங்களில் கரையும். அமிலங்களும் காரங்களும் சேர்க்கும் போது இந்த அலுமினியம் ஹைட்ரோக்சைட்டை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், AlOH thrice சக HNO3 அல்லது HCl, AlCl3 சக 3 நீர், AlOH thrice ஐதான அமிலம், நைட்ரிக் அமிலம், AlNO3 thrice
சக AlNO3 நீர். அப்போ பாருங்கள் இதில் என்னென்று சொன்னால் பாருங்கள், இது அமிலம், இது மூலம். ஏலோய்ஸ் அமிலம் ஒன்றில் கலந்து உப்பை நீரையும் தந்தால் ஈரியல்பு, அதாவது அது மூலமாக தொழிற்படும். மூலமாக தொழிற்படும். ஏலோய்ஸ் மூலமாக தொழிற்படும். அப்போ இங்கே பாருங்கள், மூலமாக தொழிற்படும். இந்த ஏலோய்ஸ்ஐ காரம் சேர்க்கும் போது, காரம் ஒன்றில் கரைக்கும் போது பாருங்கள், AlOH சக காரம் NaOH போன்ற காரம் ஒன்றை நாங்கள் போடும்போது NaAlOH 4 times உருவாக்கப்படும். சோடியம் டெட்ராஹைட்ராக்சைடு அலுமினேட் கரையக்கூடிய ஒரு உப்பு. ஆகவே கரையும். இது மூலம். ஆகவே அமிலம் ஈரியல்பு நடத்தை உடையது. பாருங்கள், மூலம் அமிலம் ஈரியல்பு நடத்தை உடையதை நாங்கள் காட்டலாம். OH கூட்டம் கூடும்போது உறுதி குறைவாகும். அவை இது பிரியடைந்து நீரை அகற்றி பாருங்கள், 2 மூலக்கூறு நீரை அகற்றி, இது நீரை அகற்றுவதன் மூலம் பாருங்கள், இது நீரை அகற்றி NaAlO2 சக 2 நீர் 2H2O. சிக்கலைனாகவும் எழுதலாம், நீரை அகற்றி சோடியம் அலுமினேட்டாகவும் எழுதலாம். ஆகவே இந்த தாக்கத்தில் இந்த விளைவு ஈரியல்பு நடத்தை உடையதை காட்டலாம். அமிலம் மூலமாக தொழிற்படுவதை நாங்கள் காட்டலாம். அமிலமாகவும் மூலமாக தொழிற்படும் ஈரியல்பு நடத்தை உடையது. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் வெப்பமேற்றும் போது கவனியுங்கோ, அலுமினியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் வெப்பமேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அது பிரிகையடையும். AlOH வெப்பத்துக்கு பிரிகையடையும். Al2O3 சக நீராக பிரிகையடையும். வெப்ப பிரிகை அடையக்கூடியது, இலகுவில் வெப்ப பிரிகை அடையும். Al2O3 சக 3 நீராக பிரிகையடையும். இது திண்மம். AlOH பிரிகை அடையும். ஆகவே அதிலிருந்து வருவது. அப்போ பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு எல்லாமே ஈரியல்பு நடத்தை. ஈரியல்பு நடத்த காரணமாக இந்த மாற்றம் எங்களுக்கு வருவதை காணும். அவை பிரிகை அடையக்கூடிய ஒரு உப்பாக இது காணப்படும். AlOH பிரிகை அடையக்கூடிய ஒரு உப்பு இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்பது ஆகலாம். அயன் நீர்க்கரசலுக்கு சோடியம் கார்பனேட் சேர்க்கும் போது அவதானத்தை தருக. அப்போ பாருங்க, எம்மின் அயன் நீர்க்கரசலுக்கு சோடியம் கார்பனேட்டை சேர்த்தல். அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், எம்மின் அயன் நீர்க்கரசல் அமிலத்தன்மையானது, சோடியம் கார்பனேட் காரத்தன்மையானது. எனவே இந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம். Na2CO3 ஒரு காரம், Na+ CO3 2-. கார்பனேட் அயன் நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். CO3 2-. சக நீர் ஒரு நீர்ப்பகுப்பு தாக்கம். பாருங்கள், கார்போனிக் அமிலம் சக சரியோ 2OH- தரும். அப்போ கார்போனிக் அமிலம் OH- உருவாக்கும். மாணவர்களே அவதானிங்கள், இந்த சோடியம் கார்பனேட் நீர்க்கரசல் மூலத்தன்மையானது. எனவே OH- தரும். இந்த OH- அயன்களினால
எங்களுக்கு அலுமினியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக மாற்றப்படும். அப்போ பாருங்கள், அப்போ Al3+, இங்கே OH- அயன்களினால் வீழ்வடிவாக மாறும் AlOH வெண்ணிற வீழ்வடிவை தரும், வெண் வீழ்வடிவு உருவாக்கப்படும். பாருங்கள், 3 OH- சேர்ந்து வெள்ளை வீழ்வடிவை தரும். அப்போ இங்கே உள்ள OH- அங்கே உள்ள அலுமினியத்திலிருந்து ஒரு H+ஐ அகற்றுவதால் அந்த வீழ்வடிவு தோன்றுவதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த வீழ்வடிவு பாருங்கள், கரைசலுக்கு சேர்க்கும் போது அவதானத்தை தருக ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு வரும். அவை இந்த வரும். இங்கிருந்து பாருங்கள், வெப்பத்தின் காரணமாக வாயு குமிழ்கள் தோன்றும். இங்கிருந்து CO2 வாயு எங்களுக்கு வெளிவருவதை நாங்கள் காணலாம். ஆகவே அவ்வகையான மாற்றத்தை காணலாம். அப்போ குமிழ்களுடன் வெள்ள வீழ்வடிவு தோன்றும், எங்களுக்கு இந்த அலுமினியம் தோன்றும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இவற்றை நல்லா கிரகித்திருப்பீர்கள். நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் இந்த பாடத்தை நீங்கள் தியரியை படித்து கொண்டு வந்தால்தான் அதுக்குரிய டெக்னிக் கேள்விகளை நாங்கள் செய்து காட்ட முடியும். ஆகவே மாணவர்களை மிக அவதானமாக நீங்கள் இந்த கேள்விகளை கையாண்டு மிகச் செய்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபைனலுக்கு மிக வெற்றியீட்டுவீர்கள். அவை கவனமாக வெற்றி பாருங்கள், கிரகியுங்கள். இன்னும் நாங்கள் அடுத்த வகுப்பில் இன்னும் நாங்கள் ஒரு கூட்டம் 15-16க்குரிய தியரியை படித்து அதில் வருகின்ற கேள்விகளையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எனவே இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்.